வணக்கம்மா. Hari wa naku man. குட் மார்னிங்மா. Hari wa naku man. என்னடா சம்பி சொல்லுது தம்பி பாப்பா? ஒண்ணும் புரியலம்மா. வணக்கம். Hari good morning man. எங்களுடைய தமிழுடைய பண்பாடு உண்மை. வருவார்களை எதிரை கண்டு கரங்குவித்து சிறந்தாந்து தமிழுடைய வணக்கம் 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 வணக்கமா. Hari amma adi soltu. Namelki Tamil kunji kunji vartu. Adki amma soltu wa naku man. ஆமா என்ன man? எங்க இருந்து வரீங்க? Hari amma elnaatla irundhu varudhu man. எங்க? elnaatla irundhu varudhu man. என்னடா தம்பி? வெளிநாட்டுல இருந்து. சரி அம்மா வெளிநாட்டுல இருந்து இங்க என்னதுக்கு வந்துக்குது? Hari nimal pomnatiki culture ஆயி கத்துட்டு வந்துருக்கு man. பட்டை கிளப்பிடுவாங்க அம்மா மாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னா. ஏன் man? இங்கதான் சாராயமே காசு கூடாதுன்றாங்க. கடை சாராயம் காசு வந்துக்கிறேன்னா விடுவாங்களா? Hari man. அது இல்ல man. Hari nimal pomnatiki எப்படி நடக்குது எப்படி போது அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்துக்குது man. ஓ எங்களுடைய தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாய் இல்லையா? ஆமா man.
சரிம்மா. அரே மேன் எங்களுடைய பொம்பளைகள்லாம் எங்க தமிழுடைய பொம்பளைகள் 16 முறை ஆடைகள் கட்டுவார்கள். ஆமா இப்படிதான் வழக்கமாக இருப்பாங்க. அரே இது மேன் என்ன அரையும் குறையுமா போட்டு வந்துக்கிறதா எங்க பொம்பளைங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாரு. அரே மேன் நிம்மல் பொம்னாடிங்களுக்கே பொழுது போறதில்லை. அதுக்கு மேலே ஒரு பாவாடை கட்டுது. அதுக்கு மேலே ஜாக்கெட் போடுது. அதுக்கு மேலே 16 முழமா அரே 16 முழா சேலை எட்டே அரே சுத்தின் பரதா மாதிரி சுத்தின் வருது. அரே கொள்ளை வேலைக்கு போது எரி வேலைக்கு போது இங்க எல்லாம் போய் வேலை செய்யும் போது அரே புல்கமா ஆயி அரே வெறி கப்சி அடிக்குது மேன் நம்ம பொம்னாடிங்க மேல. 16 முளை சேலைகளை கட்டி ஆடைகள் கிடைத்தால் காத்து போகாமல் படிக்க சில வேலைகள் செய்கின்ற. ஆமா அதனால அரே நிம்மல் பொம்னாடி மேல கப்சி அடிக்குது. ஆனா அம்மாளுக்கு அந்த கவலை இல்லை. எப்படி அரே காத்து இதுலே போகுது. அம்மாளுக்கு இதுலே வாங்குது. இந்த காத்து இப்படி வந்து நுழைஞ்சுக்குது. ஆமா இப்படி போயிடுது. ஆமா இந்த காத்து இப்படி வந்து நுழையுது. இதுலே வந்து நுழையுது. இப்படி போயிடுது. அம்மாளுக்கு ஃப்ரீயா இருக்குது. ஓஹோ சரிம்மா. நிம்மல் பொம்னாட்டிங்க கல்யாணம் எங்க பொம்மநாட்டிகள்லாம் ஒருவரை கட்டிக்குவார்கள். ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் மகளை கட்டிக்கொண்டு அழகாக இருப்பார்கள் எங்க தமிழுடைய பொம்மல்கள். நீங்க எப்படிமா? அரே மேன் நம்ம அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணுது இஷ்டம் வந்தா பாக்குது கஷ்டம் வந்தா டைவர்ஸ் பண்ணுது. சரி அரே ஏன் செலு அரே அது மட்டும் கிடையாது. இது என்ன பண்ணுது கேட்கல போலும் என்னமா பண்ணுதெல்லாம் குழந்தை எத்தனை குழந்தை எத்தனைன்னு கேக்குற. அரே அம்மாளுக்கு சுமார் 75 குழந்தை பொண்ணுக்குது. எத்தனை குழந்தை? 75 குழந்தை பொண்ணுக்குது. 75 குழந்தை. ஆஹா எங்க குழந்தை எங்க குழந்தை எல்லாம்? அரே மேன் நிம்மல் பொம்னாட்டிங்களுக்கு பல்பே இல்லை. குழந்தை பெத்துக்குது. அரே பால் குடுத்து எல்லாம் ஜெங்கி போதும். என்ன அரே பால் குடுத்து ஜெங்கி போதும். அவங்க வீட்டுக்கார் வந்தா அரே நம்ம மேனியெல்லாம் வேஸ்ட் ஆச்சுட்டு அவங்க வீட்டுக்கார் மேல கோவப்படுது. சரி அரே நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. குழந்தை பெத்துக்குது. இஷ்டம் வந்தா வளர்த்துது. கஷ்டம் வந்தா குப்பத்தில் போடுது மேன். ஆஹா அப்புறம் அம்மா என்ன தலைக்கு என்ன போடுற? அரே மேன் அம்மா சீமானே போடுது. சீமண்ண போட்டா எங்க ஊர்ல சீமண்ண ஏதாவது ஒரு ஆயில் கொளுத்துறதுக்கு தான் சீமண்ண போடுவாங்க. அது இல்ல மேன் சீமையில இருந்து வாங்கி வருது இல்ல. ஓ சீமையில இருந்து வாங்கி வருது. அதே மேன் சீமெண்ணே சீமையில இருந்து வாங்கி வருது சீமெண்ணே மேன். சீமையில இருந்து வாங்கி வருது சீமெண்ண. மேன் அரே நிம்மல் பொம்னாட்டி நீ அது மட்டுமா செய்யுது. ரெண்டு பொம்னாட்டி சேர்ந்துக்குது. ஒருத்தி முன்ன உட்காந்துக்குது ஒருத்தி பின்னாடி உட்காந்துக்குது. ஏன் அரே கேளு மேன் உட்காந்துக்குது. தேவையில்லாத ஊர் நாயம் பேசுது. என்ன பேசுது? உட்காந்துக்குது. அடியே ராக்காயி நம்ம சனிசாமி பேத்திய அத தூரமகளை சேர்த்து போயிட்டாங்க. சரியான அரே நிம்மல் பொம்னாட்டிங்களுக்கு பொல்பதால பெண் பார்த்து அடுத்த மூட்டு குடும்பத்துக்கு வேட்டு வைக்குது. அரே நம்மளுக்கே அந்த பொல்பை இல்லை. பாரு முனியா பண்ணி வைக்கிறாரு பாரு வேட்டு. அரே நம்மளுக்கு அந்த அங்க பாரு நாய் போயிட்டு. அரே மேன் அரே நம்மளுக்கே அந்த கவலை இல்லை. அம்மா என்ன பண்ணுது தெரியுமா? எப்படி? அரே டீசெண்டா பண்ணுது. நாங்கெல்லாம் எங்க தலைக்கு இந்த தலைக்கு எங்க ஊர் நாங்க பொம்பளைங்க எல்லாம் என்ன புதுசா ஏதோ ஷாம்பு வந்துக்குதாமே சன்சில்க் இல்ல என்ன வெங்காயமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்ன்றாங்க. அப்படி ஷாம்பு போடுறோம். தலைக்கு என்ன போடுறோமா? அரே அம்மா வரப்பி போடுது மேன். வரப்பி போடுது மேன். அரே ஏமா எங்க தலையெல்லாம் பேன் விழுந்தா குத்திக்குவோம். இது என்ன செய்வீங்க? அரே மேன் நிம்மலுக்கே பேன் கடிச்சா இன்னொரு பொம்னாட்டி கூட்டு வேலை எல்லாம் உட்காந்து பேன் பாக்குறது நிம்மல் பொழப்பு. அம்மாளுக்கே அந்த கவலை இல்லை. பாட்டினே ஒரு பிரஸ் பண்ணுது அழகா அம்மா எடுக்குது. கிளீன் அப்படி ஒதிட்டு மறுபடியும் மாட்டிக்குது. ஓஹோ அம்மா அப்படி. அரே மேன் நம்மளுக்கு பின்னே ஒரு பொம்னாட்டி வந்துச்சு. அது நம்மளோட அழகி இருக்குதா? அம்மா அவங்க என்னத்துக்கு நீ உன்னை பார்த்தா 16 கண்ணு வேணும். என்ன மேன் 16 கண்ணு? அந்த கண்ணா வச்சு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா உள்ளே போதும். நீ போ நீ வந்தனா வச்சுக்கோ. எங்க தமிழுடைய பொம்பளைங்க எல்லாம் கெட்டு குட்டி சோறா நாசம் ஆயிருவாங்க. போய் உங்க நாட்டுக்கு.
கொப்பாடு தாய் திரு கொண்டாடாக வரக்கூடிய இதே புள்ளப்பட்டி மாநகரத்தை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா நாடக சபா கலைக்குழு அன்பர்கள் நம்மை போல் கலையிலே நாடக கலையிலே பேரெடுத்த நாடக நடிகர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா நாடக கலைக்குழு கொடுக்கக்கூடிய காஞ்சானம் நம்முடைய ஸ்ரீ தீர்த்தகிரீஸ்வரர் நாடக சபாவை போற்றியும் பாராட்டியும் ஒரு கலைஞர்களுக்கு கலைஞர்களுடைய மரியாதை உண்மைதான் மரியாதை செலுத்துவேன் இல்லையா? ஆமா. அதற்காக இதே உள்ளூரை சேர்ந்த புள்ளப்பட்டி மாநகரத்தை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா நாடக சபா கலைக்குழு அன்பர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? புள்ளப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா நாடக சபா கலைக்குழு அன்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் பணத்தை கொடுக்க கிடையாது, தன்னுடைய குணத்தையே கொடுத்திருக்கிறார்கள். அவர் காசு இட்ட கைகளுக்கு ஒரு கருமங்கள் நேராமல், தொட்டி இட்ட கைகளுக்கு ஒரு தோஷம் வந்தால் நேராமல் இந்த முனீஸ்வரன் அருளை பெற்று 100 ஆண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அவருடைய நாடக கலைக்குழுவாகப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணா நாடக சபாவாகப்பட்டது மென்மேலும் 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 உயர்ந்து வளர்ந்து என்றென்றைக்கும் பேரெடுக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அவர் நாருடைய குடும்பம் குழந்தைகள் கல்வி செல்லும் அனைத்து தலை தாங்கும்படியாக இந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்டது நாடகம். பாட்டு பண்ணி இருக்கு. சுபேஜயம் முனுசாமி அப்பா கொடுக்கக்கூடிய காஞ்சானம் இல்ல ஒரு புதிர் ஒண்ணு போட்டிருக்கிறாரு. ஆஹா, நக்கினவர் போடுறது புடகணம் மேல கொடுத்திருக்கிறாரு. நக்கணம் போறது புடகணம் மேல இது சிரிக்கிறதுக்கு இல்ல, அவர் அறிவுபூர்வமாக இவங்க அறிவு எவ்வளவு இருக்குன்னு காரணத்துக்காக கொடுத்திருக்கிறாரு. ஆமா. எப்படி எப்படி நக்கணம் போடுறது புடகணம் மேல ஜாடாக எழுதி போட்டிருக்கிறாரு. ஆமா. அப்படி இருந்தாலும் முனுசாமி அப்பா கொடுக்கக்கூடிய காஞ்சானம் நக்கணம் போறது புடகணம் மேல எதுக்கு எதுக்கு ஐயங்காதி பரமேசா ஆண்டவராகிய பரமக்கடவுளும் உமா பார்வதி அம்மனும் தில்லையிலே நடன செய்கின்ற போது நடன போட்டியாகப்பட்டது நடந்து கொண்டிருக்க பார்வதி அம்மனாகப்பட்டவன் சிவபெருமானை மிஞ்சி ஆடுகின்றாளாம். சிவபெருமானை மிஞ்சி நடிக்கின்ற போது அந்த சிவபெருமானாகப்பட்டவர் தோற்றுக் கொண்டே வருகிறார். சிவபெருமானாகப்பட்டவர் காளை மாடு போட்டது. ஆனால் நாட்டியத்துல ஒரு மாவு கீழே கொட்டி விட்டு நாட்டியம் ஆடிட்டு என்ன படம் போடுறோமோ அதை போடுவாங்க.
காளை மாடு போட்டதை ஆனால் ஏய். உமா பார்வதியாகப்பட்டவள் சிங்கம் போடுகிறாளாம். ஆமா இந்த பரமசிவனாகப்பட்டவர் ஏய். நாகம் போட்டதை ஆனால் ஏய். உமா பார்வதியாகப்பட்டவள் ஏய். கருடன் போடுகிறாளாம். ஆமா இப்படி மாறி மாறி உருவங்களை போட்டு ஏய். இருவரும் நடனமாடி கொண்டிருக்கிற போது ஏய். அந்த நடனத்தை ஜெயிக்க வேண்டும். ஆமா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் உலகத்திலே மிஞ்சி ஜெயித்து விட்டது ஆனால் ஏய். ஆண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி விடுவார்கள். ஆமா. ஆணுக்கு அடிமை பெண்ணாக இருக்க வேண்டுமே தவிர ஏய். பெண்ணுக்கு அடிமை ஆணாக இருக்கக்கூடாது. ஏய். அது உலக மக்களுக்கெல்லாம் இழிவாகும் என்பதற்காகவே ஏய். எம்பெருமானாகி வெளிவரக்கூடிய ஏய். மாலாகி மகாவிஷ்ணுடைய சாயலை அறிந்து ஏய். இந்த சிவபெருமானாகப்பட்டவர் ஏய். காலை தூக்கி ஆடினாராம். ஆமா வழக்காலை தூக்கி ஆடிய போது ஏய். பெண்ணால் ஆட முடியாது. ஆமா ஆணாகப்பட்டவர் ஏய். சிவபெருமான் ஒரு கோவணம் கட்டியிருப்பாரு. ஆமா. காலை தூக்கி ஆடிட்டாரு. ஏய். ஆனால் பெண் என்ன பண்ணிருப்பா? ஏய். சேலையும் பாவாடையும் போட்டிருப்பா. ஆமா அதனால காலை தூக்கி ஆட முடியாது. உண்மை பெண்ணாகப்பட்டவர் ஏய். ஆட முடியாத காரணத்தினாலே தயங்கி நிற்கவும் ஏய். அந்த காதில இருக்கக்கூடிய குண்டலத்தை காலால் கலட்டி ஏய். கீழே போட்டு ஏய். நாவால் நக்கி எடுத்து ஏய். காதிலே மாட்டினாராம். ஆமா அப்படிப்பட்ட பரமக்கடவுளாகப்பட்டவர் ஏய். அம்மானை கையில் பிடிப்பான், ஏய். அம்மானை ஏறுவான், ஏய். அக்காளை ஏறுவான், அம்மானை கையில் பிடிப்பான், ஏய். நாவால் நக்கிய சொருகினான் சொக்கனவன் என்று ஒரு செய்யுள் இருக்கிறது. ஆமா நக்கனவன்றது யார் தெரியுமா? ஏய். எம்பெருமானாகி விளங்கக்கூடிய ஏய். அருணாச்சல ஈஸ்வரர். உண்மை கைலங்கிரியில் வாழக்கூடிய ஏய். வெள்ளங்கிரி வாசராகப்பட்ட ஏய். சிவபெருமானாகப்பட்டவர் நக்கினவர். ஆமா ஏன்னா நக்கனவன்னு சொன்னா ஏய். கோச்சிக் கூடாது. உண்மைதான் சிவபெருமான் பெற்ற மகனே என்றுதான் அர்த்தம். ஆமா சரியா? ஏய். அப்ப நக்கினவர் யாரு? ஏய். அந்த சிவபெருமானாகப்பட்டவர். ஏய். உடங்கனவன் மேல போடுனாரு. ஏய். உடங்கனவன் யார் தெரியுமா? கொடுக்கணும் யாரு? பிச்சை எடுத்தாராம் பெருமாளு.